வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய ஒரு முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாதந்தோறும் 8000 ரூபாய் பென்ஷன் பெறுறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுங்கிறத முழு தகவலை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு திங்கள்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்கள் மாதம் 8000 ரூபாய் பெறுறதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் முதுமை காலத்திலும் பொருள் வறுமை தமிழுக்கு தொண்டு செய்பவர்களை தாக்கா வண்ணம் மாதந்தோறும் உதவித்தொகை ரூபாய் 7500 மருத்துவப்படி 500 ரூபாயும் என மொத்தம் 8000 ரூபாய் வழங்கப்பெறுகிறது. தமிழுக்காக தம் வாழ்நாளை ஈந்து வரும் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவர்கள் வாழும் காலமெல்லாம் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் வழங்கப்பட்டு இந்த தொகையானது வருகிறது. தகமை மேல் தகமையாக அகவை முதிர்ந்த தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சலுகையும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ் காத்த தகமைக்காக உதவித்தொகை பெற்ற தமிழறிஞர்கள் பெருமக்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களின் வாழ்வினையர், திருமணமாகாத மகள், விதவை மகளுக்கு அவர்தம் வாழ்நாள் முழுவதும் ரூபாய் 2500 மற்றும் மருத்துவப்படி 500 ரூபாய் என ஆக மொத்தம் 3000 ரூபாய் அவர்களுக்கு பென்ஷன் போல் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீமில் 8000 ரூபாய் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முதுமை காலம் முடிந்த பின்னர் நீங்கள் ஒரு இயற்கை மரணம் எய்த பின்னர் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணையாகவோ உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு திருமணமாகாத மகளுக்கோ அல்லது விதவை மகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் இந்த 8000 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் பென்ஷன் போல கிடைக்கும் அப்படிங்கிற உங்கள் காலத்துக்கு பின் அவங்களுக்கு அந்த 3000 பென்ஷன் போல வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 16/4/2025 அன்று நடைபெற்ற தமிழ் வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கையின் பொழுது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களால் கீழ்கண்ட அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட். தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றும் அகவை முதிர்ந்த மறுமலர்ச்சிக்கும் தமிழ் அறிஞர்களுக்கு தற்பொழுது ஆண்டுதோறும் 100 தமிழறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு 150ஆக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கென தொடர் செலவினர் ரூபாய் 48 லட்சம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பிற்கிணங்க அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கையினை 100லிருந்து 150ஆக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவரைக்கும் 100 பேருக்கு மட்டுமே தமிழர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150ஆக உயர்த்தி ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் அவ்வாணையின் படி பார்த்தீங்கன்னா அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பக்கூடிய அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை .org /அகவை/ அப்படிங்கிற இந்த இணையதளம் வாயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பம் நேரிலுமே பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலுமே அது விண்ணப்பிக்கிறதுக்கான சில தகுதிகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்கீம் இந்த 8000 ரூபாய் பென்ஷன் நம்ம வாங்குறதுக்கு இந்த ஸ்கீமுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இதுக்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா 1/1/2025ஆம் நாளன்று 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா 1,20,000க்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று இதில் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்கணும். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதில் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் பணி ஆட்சியமைக்கான விவர குறிப்பு இருக்கணும். நீங்கள் தமிழ் பணியில் எப்படி தமிழில் தொண்டு பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான விவர குறிப்பு இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் பணி ஆட்சி வருவதற்கான பரிந்துரை சான்று 2 தமிழறிஞர்களிடமிருந்து பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முன்னால் யாராவது இருப்பாங்க இல்லையா அந்த தமிழ் பணியில் தொண்டாற்றினவங்க, அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி இதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையுடைய நகல், உங்களுடைய குடும்ப அட்டையுடைய நகல், அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல அதோடைய நகல். நெக்ஸ்ட் மரபுரிமையினர், அதாவது கணவன் அல்லது மனைவி இருப்பின் அவங்க ஆதார் அட்டையுடைய நகலும் இதில் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தை மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை அல்லது உதவி இயக்குனர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அலுவலகத்திலேயே நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா, அதாவது நான் எந்த இடம்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா, அதாவது என்னென்னா தமிழ் வளர்ச்சித்துறைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு தான் நீங்கள் இந்த ஃபார்ம் வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க.
கிட்ட போயிட்டு நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கிற பர்சனாக இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு நேராக போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா தமிழ் வளர்ச்சித்துறையுடைய வெப்சைட் இருக்குல்ல, வலைத்தளம் என்னென்னா www.tamilvalarchithurai.tn.government.in அப்படிங்கிற அவங்களுடைய இந்த பர்டிகுலர் வலைதளத்தில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலான்னா உங்களுடைய கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அந்த ஃபார்மை வந்து பதிவிறக்கம் செஞ்சு நிறைவு செய்யப்பட்ட மூல விண்ணப்பத்தை நேரிலும் போயிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு வாயிலாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து செய்வது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நேராக வாங்கினாலும் சரி இவங்க கிட்டேருந்து வாங்கினாலும் சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் வளர்ச்சித்துறை .org.aghavai. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்கிறது ரொம்ப வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இ-சேவை மையம் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன சர்வீஸில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத இ-சேவை மையமாக போயிட்டு நீங்கள் வந்து www.tamilvalarchi.tn.government.in அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே தமிழ் வளர்ச்சித்துறை .org.aghavai/ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முன்னர் கூறியது போலவே மாதந்தோறும் உதவித்தொகையாக 7,500 மருத்துவப்படியாக 500 அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வழங்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை விண்ணப்பிக்கிறது எப்படி? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம், ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோம். பட் இதை நாங்கள் எப்படி போய் விண்ணப்பிக்கிறது, எங்கே விண்ணப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இது. படிவத்தில் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மண்டல மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயோ அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கேயோ இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கே இயங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் சங்க வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலகத்தின் வாயிலாக மட்டுமே நீங்கள் வந்து இதை வந்து அனுப்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் அவங்க சைட்லேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேறு டவுட் வேண்டியிருந்தால் அங்கே கூட நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இந்த இயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் நிறைவு செய்யப்பெற்ற விண்ணப்பங்களை வந்து இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு நேரடியாக நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 17/11/2025 நாளுக்குள்ள அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகங்களுக்கு வந்து சேர வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உடனே வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. அதாவது தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுங்க. வேறு பர்சன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்களாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா www.tamilvalarchithurai.org அப்படிங்கிற இந்த வலைதளத்துக்குள்ளார போயிட்டு நீங்கள் மொபைல்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வேறு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளார போயிட்டு கூட நீங்கள் என்ன தகவல் உங்களுக்கு வேணுமோ அந்த தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ஒரு விஷயத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து மகளிர் உரிமை தொகை, சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை போன்ற தமிழ்நாடு அரசுடைய வேறு திட்டங்கள் வாயிலாக நீங்கள் வந்து உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பயனாளியாக இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெறாதவங்க மட்டும்தான் இதில் வந்து விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லப்பட்ட அந்த தகுதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு விண்ணப்பிச்சு இதில் வந்து இது பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நன்றி.